வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் கிளாஸ். நீங்கள் எல்லாருமே மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. முதல் ஆஃப் அன் ஹவர் திறக்க வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். இப்போ சில கேள்விகள் நம்ம பார்க்கலாம். போன கிளாஸில் சில கேள்விகள் முடிய பார்த்தோம். இப்போ சில கேள்விகள் பார்க்கலாம். There is some relationship between two given words or letters or numbers. Find the other one from the given alternative having the similar relationship. தமிழில் படிக்கிறேன். அதாவது அரைப்புள்ளி மாதிரி 2 அரைப்புள்ளி என்ற குறியீட்டுக்கு முன் உள்ள 2 வார்த்தை அல்லது எழுத்து அல்லது எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்புள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஓகே, பார்க்கலாம். நிறை ஈஸ்டு கிலோகிராம், நீளம் ஈஸ்டு, இது பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இல்லையா? பார்த்தோமா? நிறை ஈஸ்டு கிலோ, மாஸ் ஈஸ்டு கிலோகிராம், அப்போ லென்த் ஈஸ்டு மீட்டர். மீட்டர், மீட்டர், வெரி குட், வெரி குட். போது அடுத்தது போது கண்ணா, போதுன்னு நிறுத்திடணும், அப்புறம் சொல்லக்கூடாது, சரியா? காசனோ ஈஸ்டு நுரையீரல், கேட்ராக்ட் ஈஸ்டு டேஷ், டிபி ஈஸ்டு லங்ஸ், கேட்ராக்ட் ஈஸ்டு டேஷ். காசநோய் வந்து நுரையீரல்ல வரும், கேட்ராக்ட் இங்க வரும் ஐஸ், கண்ணில் தான், கண்ணில் வர்ற வியாதிக்கு பேர் கேட்ராக்ட் என்று பெயர். ஓகே, அடுத்தது 7:342 அப்படின்னா இப்போ 11 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 7 என்னம்மா? 7:342 என்பது 7 கியூப், 7 × 7 × 7 வந்து 343. அதுலேருந்து 1 குறைச்சி 342 எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 11 × 11 × 11 கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1 கழிங்க. அப்போ என்ன வருது? அதுதான் என்ன வருது? 11 × 1330. வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்தது பேருந்து ஈஸ்டு ஓட்டுநர், விமானம் ஈஸ்டு டேஷ், பஸ் ஈஸ்டு பைலட். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது ஆமாம், ஐ திங்க் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன், அதனால நமக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்தது நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டாம். இது முடிய பார்த்தோமா? ஓகே, இங்கே பார்ப்போம். பாருங்கள், அடுத்தது ஹவ் ஆர் யூ என்பதை 813 எனவும், யூ அண்ட் மீ என்பதை 248 எனவும், ஆர் யூ ஹாப்பி என்பதை 835 எனவும் குறித்தால் அப்போ ஹவ் என்பது எவ்வளோங்க? இது நானே பண்ணுறேன், நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நானே இதை ஒரு கேள்வி நான் பண்ணுறேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னா 813 வச்சுருக்காங்க. அடுத்தது யூ அண்ட் மீ, ஹவ் ஆர் யூ, யூ அண்ட் மீ 813. அடுத்தது 248. 813க்கும் 248க்கும் உள்ள காமனாலிட்டி என்னென்னா 8 ரெண்டுலேயுமே இருக்குது. 8 ரெண்டுலேயுமே இருக்குது. அதே மாதிரி ஹவ் ஆர் யூவிலையும் யூ அண்ட் மீலையும் என்ன, எது காமனாக இருக்குது? யூ காமனாக இருக்குது. அப்போ யூ தான் 8. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஹவ் ஆர் யூவிலையும் யூ அண்ட் மீலையும் காமனாக இருக்கிறது யூ, 813 248லையும் காமனாக இருக்கிறது 8. அப்போ யூ தான் 8. அடுத்தது யூ 8 அப்படின்னா ஆர் யூ ஹாப்பின்னு பாருங்கள். ஆர் யூ ஹாப்பிங்கிறது 835. ஆர் யூ ஹாப்பி. அதே மாதிரி ஆர் யூ ஹாப்பி, ஹவ் ஆர் யூ, அதுலேயும் ஆர் யூன்னு வருது. அப்போ 835க்கும் 813 காமனாக இருக்குது 8 3. அப்போ ஆர் யூ, இங்கே ஆர் யூ இருக்குது. அப்போ நம்ம யூ வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் வந்து 3. அப்போ ஹவ் வந்து 1, ஹவ் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ஹவ் என்பது எவ்வளோ? 1. அப்போ ஹவ் 1, யூ வந்து 8, யூ வந்து சாரி ஆமாம், ஹவ் வந்து 1 என்றால் இது ஹாப்பி இங்கே வருது. அடுத்து ஹாப்பி என்பது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆர் யூ ஹாப்பி, யூ வந்து 8, ஆர் வந்து என்ன வரும்? ஆர் வந்து 3 வரும், ஆர் வந்து 3 வரும். அப்போ ஹாப்பி என்பது 5 வரும், ஹாப்பி என்பது 5 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் அந்த ஹவ் ஆர் யூ, யூ அண்ட் மீயை கம்பேர் பண்ணி இந்த பக்கம் எண்களை கம்பேர் பண்ணும்போது எது காமனாக இருக்குதோ அதுதான் அப்படி நீங்கள் செய்ய வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2*3 அப்படின்னா 6495ன்னு போட்டிருக்காங்க. 3*4னா 1 2 9 1 6 7ன்னு போட்டிருக்காங்க. அப்படி என்றால் 4*5 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2*3 6 4 9 5 எப்படி போட்டாங்கன்னா 2 3 பெருக்கியிருக்காங்க.
2 3 பெருக்குனா 6 வருது. ஓகே 6 போட்டாங்க. அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போது இருங்க கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 2யும் 3யும் கூட்டினா 5. அதனால தான் 6 4 9 5ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 இன்ட்டு 4 12, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 3 + 4 7. அதே மாதிரி 4 ஸ்டார் 5ல் என்ன போடணும்? 4 இன்ட்டு 5 20, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 4 + 9 4 + 9 4 + 5 9. அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? ஆன்சர் 2 தான் கரெக்டு இல்லையா? ஆன்சர் 2 தான் கரெக்டு. ஏன்னா 4 இன்ட்டு 5 20, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 4 + 5 9. அப்போ 2 தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது பார்க்கலாம். 8 முக்கோணம் 7 வந்து 1 1 3 1 5. 8 முக்கோணம் 7. அப்புறம் 7 முக்கோணம் 5 வந்து 7 4 2 4 என்றால் எனில் 8 முக்கோணம் 5 எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? 8 முக்கோணம் 7, 7 முக்கோணம் 5. சரி, இது எனக்கு டக்குன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். எப்பவுமே எக்ஸாமில் ஒன்று டக்குன்னு தெரியலன்னா அதை அப்படியே போட்டு மண்டை உடைக்க வேண்டாம். ஹலோ, சொல்லுமா, என்ன வேணும்? அதெல்லாம் நீங்கள் 8 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, பேசுகிறேன். ஏகே ஈக்குவல் டு எஃப், ஜிகே ஈக்குவல் டு ஐ. அப்படி என்றால் ஐக்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏகே ஈக்குவல் டு எஃப். ஏ என்பது 1ன்னு வச்சுக்கலாம். கேங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து ABCDEFGHIJK 11 வருது. கே வந்து 11, ஏ வந்து 1, எஃப் வந்து ஏ வந்து 1, கே வந்து ABCDEFGHIJK. ஆமாம் 11. அப்போ எஃப் வந்து 6. என்ன கணக்குன்னு வைக்கணும்னு தெரில. இருங்க. ஏ கே. அடுத்தது ஜி. ஆன்சர் எம். எப்படி? என்ன லாஜிக் சொல்லுங்க சார். ஏல இருந்து கேக்குள்ள எத்தனை நம்பர் இருக்குன்னா? ஏக்கு கேக்குள்ள எவ்வளவு நம்பர் இருக்குது? ஏல இருந்து கேக்குள்ள 11 நம்பர் இருக்கு சார். ஏல இருந்து கேக்குள்ள 11 நம்பர் இருக்கு சார். அது ஹலோ சொல்லுங்க. ஏல இருந்து கேக்குள்ள 11 நம்பர் இருக்கு சார். அது நடு நம்பர் வந்து எஃப் சார். ஓ, நடுவா இருக்கிறது எஃப், அப்படி சொல்றீங்க. ஓகே. அப்ப ஜிக்கு கேக்கு நடுவா இருக்கிறது என்ன? 5 நம்பர் சார். அதுக்கு நடுவுல இருக்கிறது ஐ. அது ஐ. அப்ப ஐக்கு கியூக்கு ஐ ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் 9 நம்பர் சார். பி கியூ வருது. அப்போ எது வருதுன்னு பார்க்கடா. இதுங்க எம் வரும். கரெக்ட். எம் வரும். வெரி குட், ஃபென்டாஸ்டிக், வெரி குட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். கரெக்டாக சொன்னதுக்கு. இது கரெக்டாக சொன்ன யார்? உங்கள் பேர் என்ன கண்ணா? கபிலன் சார். கபிலன், வாழ்த்துக்கள் கபிலன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வெரி குட். எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. கபிலன் தான் சொல்லியிருக்கார். ஆனால் ஓகே, இங்கே பாருங்கள். இது முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம இந்த கேள்வி அடிக்கடி வரும். இந்த கேள்வியை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நான் படிக்கிறேன் ஒரு கேள்வி. கீழே குறிக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 பொருள்களுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குவதாக அமைந்துள்ளன. ஒவ்வொரு வினாவும் கொடுக்கப்பட்டுள்ள படங்களுடன் தொடர்புடையது எனில் சரியான படங்களை தேர்ந்தெடுக்கவும். ஒவ்வொரு படத்துலையுமே 3 சர்க்கிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். The following diagrams show some relationship among 3 items. For each group of elements there corresponds one diagram, 1 or 2 or 3 or 4 or 5. Select the diagram.
ஓகே, இப்போ இந்த கேள்வி புரிஞ்சுட்டு கூட நேராக கேள்விக்கு போனால் அது புரிஞ்சிடும். இப்போ நிமிடம், நாள், மாதம். இது நிமிடம், நாள், மாதம். இப்போ எந்த படம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நிமிடம், நாள், ஒன்னா? ஒன்று தான். ஏன்னா கரெக்டு தான், ஒன். நிமிடம் என்பது நாளுக்குள்ள நிமிடம் வரும், மாதத்துக்குள்ள நாள் வரும். அப்போ 3 சர்க்கிள். ஒன்னில் பார்த்தீங்கன்னா குட்டி சர்க்கிள் வந்து நிமிடம், அதுக்கடுத்த சர்க்கிள் வந்து நாள், அதுக்கடுத்த சர்க்கிள் வந்து மாதம். கரெக்ட், ஒன். அடுத்தது பாருங்க, பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். பெண்கள், உமன், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ். எந்த படம் கரெக்டாக சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2 சார். 4th சார். இருங்க. கபிலன் அது சொன்னதே. ஆமா சார், ஆன்சர் 4ல 2 சார். இருக்கண்ணா. கபிலன் நீ கொஞ்சம் அமைதியா இருங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லட்டும். அப்புறம் யாருக்கு தெரியல நீங்க சொல்லிக்கலாம், சரியா? சார் 2 or 4. சார் ஆன்சர் வந்து women. ஒன்னு விமன், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் சொல்றாங்க. எது அவாக இருக்கும்னு பார்க்கலாம். 2வா 4ஆன்னு கேட்கணும். 4 சார். எப்படி 4? சார் 4 சார். பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். சார் 3 சார். பெண்கள், ஆசிரியர்கள், பெண்கள் ஆகி அப்புறம் டாக்டர் ஆகி அப்புறம் டீச்சர் ஆகி. பெண்கள் சார் பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். இப்ப ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி மருத்துவர்கள் ஆண் மருத்துவர்கள் இருப்பாங்கல்ல. அப்போ அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க எந்த படம் சொல்லணும்? பெண்கள். சார் 5 சார். லாஸ்ட் சார் 4th சார். 5 தவறு, 1 தவறு, 3 தவறு. இந்த 3 தவறு. 2 அல்லது 4ல தான் ஏதோ ஒன்று இருக்கு. கரெக்டா நல்லா பாருங்க, அவசரப்படாம. 2 தான் சரியான விடை. இருங்க 2 தான் சரியான விடை. ஏனென்றால் நான் சொல்றேன் பாருங்க, ஏனென்றால் நடுவால் இருக்கிற சர்க்கிள் வந்து பெண்கள், அந்த பக்கம் இருக்கிற ஒரு பக்கம் இருக்கிற சர்க்கிள் ஆண்கள் அல்ல ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் இருக்கிற சர்க்கிள் வந்து மருத்துவர்கள். ஸோ பெண்களில் ஆசிரியர்கள் இருப்பாங்க, மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆனால் வேற யாரும் மற்றவங்களும் இருப்பாங்க, எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சர்க்கிளில் இருக்கிற ஆசிரியர்களில் பெண் ஆசிரியர் இருப்பாங்க, ஆண் ஆசிரியர் இருப்பாங்க. ரைட் சர்க்கிளில் இருக்கிற அந்த சர்க்கிளில் இருக்கிற பெண்கள் மருத்துவராகவும் இருப்பாங்க, வேற யாரும் இருப்பாங்க. ஹலோ சார், சொல்லுங்க. சொல்லுமா சார், எங்களுக்கு क्वेश्चन பேப்பர் தெரியல. சரி, ஓகே, இருங்க. அது தெரியல, நீங்க லேட்டா வந்திருப்பீங்க, அதனால தான் தெரியல. இப்ப பரவாயில்ல, நான் இப்ப நான் மறுபடியும் பிரசன்ட் பண்றேன். லேட்டா வந்தா தெரியாது, அதான் லேட்டா வரக்கூடாதுங்கிறது. சார் தெரியுது சார், சாரி, இனிமேல் நான் கரெக்ட் டைத்துக்கு வந்துடுறேன். நான் மறுபடியும் நான் அதை இது பண்றேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. ஓகே, 1 மினிட். ஓ, இங்க அட்மிட் பண்ணணுமா? யாரோ வந்துருக்காங்க. லேட்டாக வராதிங்க கண்ணா, லேட்டாக வந்தாவே பிரச்சனை தான் எங்களுக்கு. நம்ம கிளாஸ் எடுப்போனா உங்களை அட்மிட் பண்ணிட்டே இருப்போனா, லேட்டாக வராதிங்கன்னு சொன்னால், ஆனால் லேட்டாக வருவாங்க. வராதுன்னு சொன்னாலும் வருவாங்க. ஓகே, பேசாதீங்க போதும். ஓகே, பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என்று இருக்கு. எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீனு பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். அடுத்தது சதுரங்கம், டென்னிஸ், கால்ஃப். சதுரங்கம், டென்னிஸ், கால்ஃப். சார் கால்ஃப்னா என்ன விளையாட்டு சார்? அது ஒரு விளையாட்டு. கால்ஃப்ங்கிறது ஒரு விளையாட்டு, அது பால் வச்சு விளையாடுற விளையாட்டு. சதுரங்கம், டென்னிஸ், கால்ஃப். சதுரங்கம், டென்னிஸ், கால்ஃப். எதா இருக்கும்? சார் 5th தான் சரியான விடை. ஏனென்றால் சதுரங்கம் வேற விளையாட்டு. சதுரங்கம் அப்படின்னு என்ன? அது செஸ். அப்புறம் டென்னிஸ்ங்கிறது வேற விளையாட்டு, கால்ஃப் என்பது வேற. 3 வேற விளையாட்டு, 3மே வேறையா காமிக்கிறது. 5th தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி போலாம். 39. தமிழ்நாடு, சீனா, இந்தியா. தமிழ்நாடு, சீனா, இந்தியா காமிக்கலாமா? இங்க எதா இருக்கும்? தமிழ்நாடு, சீனா, இந்தியா எது? சார் 3வது. வெரி குட், 3 தான் கரெக்ட். இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது, சைனா வேறையா இருக்குது.
ஓகே, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது, ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது, இன்னொரு சர்க்கிள் தனியாக இருக்குது. அது அப்படி. வெரி குட். அடுத்தது கால்நடைகள் செம்மறியாடு வெள்ளாடு. கால்நடைகள் செம்மறியாடு வெள்ளாடு. Sir, third one. Sir, fourth one, sir. Fourth one, sir. Fourth one. கால்நடைகள்ல செம்மறியாடு வெள்ளாடு இருக்கு, மற்ற கால்நடைகள் இருக்கும். அப்ப ஃபோர்த் ஒன் தான் சரியானது. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இப்பவே நீங்க உங்க பாக்கெட்டுக்குள்ள நீங்க மறுபடியும் ஒரு 2 மார்க் 3 மார்க் போட்டாச்சுன்னு அர்த்தம். இப்போ எப்படி ஒரு 10-20 மார்க் போட்டிருப்பீங்க. ஓகே, இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியே ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை நான் படிக்கிறேன். இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கிறவங்க நல்லா கவனிங்க, அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நானே படிக்கிறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவ்வகம் என்பது படித்தவர்களையும், வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவ்வகம் என்பது படித்தவர்களையும், முக்கோணம் என்பது வேலையில்லாதவர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இங்கிலீஷில் படிக்கிறேன். For the given diagrammatic representations, answer the questions. Circle indicates people who live in village. Rectangle indicates people who are educated. Triangle indicates people who are unemployed. இப்போ வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவகம் என்பது படித்தவங்களையும், முக்கோணங்கிறது வேலை இல்லாதவங்களையும் குறிக்கிறது. ஓகே, கேள்வி போகலாம். கேள்வி என்ன? கிராமத்தில் உள்ள படித்தவர்களை குறிப்பது எது? கிராமத்தில் உள்ள வட்டத்துக்குள்ளே இருக்கணும் படித்தவர்கள், அப்புறம் செவ்வகத்துக்குள்ளே இருக்கணும், வட்டத்துக்குள்ளே இருக்கணும், செவ்வகத்துக்குள்ளே இருக்கணும். அது என்னன்னு கேட்குறாங்க. வட்டத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டும், செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ரெண்டுமே வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறது, செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்கிறது. ஆன்சர் பார்க்க. ஆமா, ஜிசி இருக்குது ஆன்சர். அதான். அடுத்தது பாருங்க. கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாதவர்களை குறிப்பது எது அப்படின்னா, இது வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும், செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்கணும், முக்காண்டுக்குள்ளேயும் இருக்கணும். எது இருக்குது? வட்டத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டும், முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கணும், செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்கணும். சி தான். வெரி குட். சி வெரி குட். ஆன்சர். படித்த மற்றும் அடுத்த கேள்வி போயாச்சு, பேசக்கூடாது. படித்த மற்றும் வேலை இல்லாத ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்களை குறிப்பது. படித்தவங்களா இருக்கணும், வேலை இல்லாதவங்களா இருக்கணும், ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்களை குறிப்பது எது? பார்க்கலாமா? படித்த வேலை இல்லாத, படித்த படித்தவர்கள், வேலை இல்லாதவர்கள். 44 பாரு. யாரும் பாரு, எக்கோ வரும். ஈ என்பது என்ன? பாரு, ஈ பார்க்கலாம். இதமா ஈ என்பது முக்கோணத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அப்ப வேலை இல்லாதவர், படிக்காதவர், கிராமத்தில் இல்லாதவர், வேலை இல்லாதவர், படிக்காதவர், அப்புறம் கிராமத்தில் இல்லாதவர். அப்ப வேலை இல்லாதவர்கள் மட்டும், படித்தவர்கள் மட்டும், கிராமத்தில் உள்ளவர் மட்டும், படித்த மற்றும் கிராமத்தில் இல்லை, வேலை இல்லாதவர்கள் தான் ஆன்சர். பி என்பது என்ன? பி என்பது என்ன? பி வந்து அதாவது முக்கோணத்தில் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. அப்போ கிராமத்தில் இருப்பவர்கள், கிராமத்தில் உள்ள வேலை இல்லாதவர்கள் தான் பி. கிராமத்தில் உள்ள வேலை இல்லாதவர்கள், ஆனால் படிக்காதவர்கள். ஓகே, அப்போ இங்கே பார்க்கணும். இருங்க, இது கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இல்லை, சிரிச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். படித்த மற்றும் கிராமத்தில் படிக்காதவங்க. இது வேலை இல்லாத மட்டும், படித்த வேலை இல்லாத மற்றும் கிராமத்தில் வேலை இல்லாதவர், படிக்காதவர், வேலை இல்லாதவர், கிராமத்தில் இருப்பவர். சியா சார்? ஈ சார். இல்ல, பி என்பது நான் கேட்டுட்டு இருக்கிறேன். பி என்பது என்ன?
வேலையில்லாதவர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர். வேலை இல்லாதவர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள். கிராமத்தில் அப்போ த்ரீ தான் ஆன்சர். அப்புறம் ஏன் சின்னு சொல்றீங்க? 3 தான் சொல்லணும். சாரி பாப்பா இப்படி பண்றீங்க, நீங்க பார்த்து கரெக்டாக சொல்லணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 46வது கேள்வி பார்க்கலாம். 46வது கேள்வி. எனக்கு உங்க ஸ்கிரீன் ஒழுங்கா தெரியல. தெரியாட்டி அது அப்படியே அமைதியா இருங்க. நீங்க லேட்டா வந்திருப்பீங்க, அதனால தான் அப்படிதான் இருக்கும். ஓகே, இல்லைங்க சார், இவ்வளவு நேரம் நல்லதா காட்டுச்சு, இப்பதான் காட்டுது. அப்போ உங்க இதுதான் பிரச்சனை. உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ பிரச்சனை இருக்கும். இத்தனை நேரம் தெரிஞ்சு இன்னும் மற்றவங்க எல்லாம் தெரியுது இல்லையா? அப்போ உங்களுக்கு மட்டும் தெரியலன்னா உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ பிரச்சனை. அது நீங்க உங்க 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 பக்கம் தான் பிரச்சனை என்னன்னு பாருங்க. சரியா? பிளஸ் என்பதை இன்டு எனவும் பாரு, ஆஃப் பண்ணி வைங்க, மைக் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். பிளஸ் என்பதை இன்டு எனவும், மைனஸ் என்பதை டிவைடட் பை எனவும், இன்டு என்பதை மைனஸ் எனவும், டிவைடட் பை என்பதை பிளஸ் எனவும் குறித்தால் 5 + 12 - 6 டிவைடட் பை 3 × 8 என்ன? முதல்ல அந்த இதெல்லாம் மாற்றுங்க, குறியெல்லாம் மாற்றுங்க. 5 ப்ளஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும். அப்போ 5 × 12, அப்புறம் ஆன்சர் 1 சார். மைனஸ் பதிலாக டிவைடட் பை 6. ஆன்சர் 1. பேசாதேன்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் 1ன்னு சொல்கிறவன் வெளிப்போ. நான் பேசாதேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படி என்ன நீ பேசிட்டு இருக்க? டிவைடட் பை என்பதை ப்ளஸ் எனவும் +3 இன்டு என்பதை மைனஸ் எனவும் -8. என்ன எழுதணும்னா 5 × 12 டிவைடட் பை 6 + 3 -8. இதை வந்து நீங்கள் சுருக்கணும். இதை சுருக்கினா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 5 என்பது சரியான விடை, கரெக்ட். இதில் இந்த 5 எப்படி வந்ததுன்னா, முதல்ல இந்த போர்டு மாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். போர்டு மாஸ் என்னன்னு தெரியுமா? எஸ் சார். சொல்லுங்க. எஸ் சார். சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்கம்மா. பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பண்ணணும். சரியா? அப்படி பண்ணாதான் 5ங்கிற ஆன்சர் வரும். 5 × 12 டிவைடட் பை 6 +3 -8. முதல் 12 டிவைடட் பை 6 முதல்ல பண்ணிக்கணும். அப்போ 2 வருது. அப்புறம் 5 × 2 10, 10 + 3 13, 13 - 8 5. அதுதான் ஆன்சர். ஓகே, வெரி குட். 47வது கேள்வி போய்விடலாம். 47வது கேள்வி போகிறதுக்கு என்னமோ இப்படி ஆகுது. 2 என்பதை 4 எனவும், 3 என்பதை 2 எனவும், 4 என்பதை 8 எனவும், 8 என்பதை 3 எனவும் கொண்டால் 4 டிவைடட் பை 3 + 2 × 8 எவ்வளோங்கிறது முதல்ல எழுதுவார். 2 என்பதை 4 எனவும், 4 என்பதை 8 எனவும், அப்போ 8 டிவைடட் பை 3 என்பதை 2 எனவும் டிவைடட் பை 2, அப்புறம் ப்ளஸ் போட்டாச்சு. 2 என்பதை 4 எனவும், ஓகே 4 போட்டாச்சு, இன்ட்டு 8 என்பதை 3 எனவும். அப்போ எனக்கு என்ன வருதுன்னா 8 டிவைடட் பை 2 + 4 × 3 என்ன வருது? 4 + 16 வருது ஆன்சர். உங்களுக்கு 16 வருதான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் வருங்க சார், பார்க்குறேன். மெதுவாக பாருங்க, அவசரமே இல்லை, மெதுவாக பாருங்க. 16 வருதா இல்லை நான் தப்பான்னு கூட நான் பார்க்குறேன். இருங்க சார், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணா அது பார்த்தேன். இருங்கப்பா, இருங்க பார்க்குறேன். இருங்க. இப்போ பாருங்க, அட்டகாசமாக இருக்குது பாருங்க. 4 என்பது 8 எனவும், 3 என்பது 2 எனவும், 8 2, அப்போ 2 என்பது 4 எனவும். ஓகே, அப்போது 8 என்பது 3 எனவுமா? 3 எனவும் தாள் 8 4 4 16 வருதா? நல்லா பாருங்க. போர்டு மாஸ் வருது. வருது சார். வரணும். அதான். ஓகே, வருது சார். அதான். சரி, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். எல்லாம் வந்துட்டா நீங்க எல்லாம் டாய்லெட் போங்க. வந்துருச்சுன்னா டாய்லெட் போங்க. ஜோக், அது ஜோக். ஓகே, அடுத்தது பாருங்க. ஆல்ஃபா என்பதை ப்ளஸ் எனவும், பீட்டா என்பதை மைனஸ் எனவும்,
காமா என்பதை இன்டு எனவும் முக்கோணம் என்பதை டிவைட் பை எனவும் கொண்டால் அது என்னன்னு கேட்க. அப்போ நம்ம முதல்ல சிம்பிள் மாற்றுவோம். 5 + 3 காமா என்பது இன்ட்டு 4 முக்கோணம் என்பதை டிவைடட் பை 2 பீட்டாங்கிறது -1. அப்போ இதை பண்ணணும். 5 + ஓகே இப்போ என்ன வருது 12 5 எனக்கு 10 என்பதை எனக்கு வருகிறது. உங்களுக்கு 10 வருகிறதா? என்னது சார்? 10 வருகிறதா ஆன்சர்? முதல்ல எனக்கு 5 + 3 × 4 டிவைட் பை 2 -1. இது கொஞ்சம் ட்ரிக்கி. இது ஏமாத்திடும். இந்த கேள்வி கொஞ்சம் ஏமாத்துற கேள்வி தான் அது. ஏன்னா 5 + 3 × 4 டிவைட் பை 2 -1. முதல்ல 3 × 4 பெருக்கிக்கணும் 12. போர்டு இல்லை ஓ சாரி தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இருங்க போர்டு மாஸ் இல்லை நான் இருங்க நான் தப்பு பண்ணிட்டேன். 5 + 3 × 2 -1 சார் 15 ஆன்சர். 15 இல்லையே 10 தான் ஆன்சர். 10 தான் ஆன்சர். 10 தான் ஆன்சர். கரெக்ட். 15 என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆசிரியருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லுங்க. ஆசிரியரே தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம்? மன்னிச்சு விட்டுறலாமா? வேண்டாம் சார். வேண்டான்னு என்ன அர்த்தம்? மன்னிச்சு விடலாமா வேண்டாமா? வேண்டாம்னா என்ன பண்ணலாம்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல 15ன்னு சொன்னாலும் அது தப்பு. 10 தான் கரெக்டான ஆன்சர். 10 வருதா? எஸ் சார். அது நல்ல ஏன் எல்லாரும் பாருங்க 10 வருதான்னு பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஏமாத்திடுது. இது கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க தப்பா போட்டு வந்துருவீங்க. என்னம்மா? 10 தான் சொன்னீங்க சார். இல்ல 15 சொன்னேன் முதல்ல, அப்புறம் தான் 10 சொன்னேன். இல்ல சார் 10 தான் சொன்னீங்க. 10 தான் சொன்னானா? ஆமா சார். சரிங்க நான் 15 சொன்ன மாதிரி. ஆமா சார் 10 சார் சொன்னீங்க. 10 தான் சார் சொன்னீங்க. அப்படியே 10 தான் சொன்னானா? அப்ப நான் 10 தான் சொன்னானா? சரி then it's okay. நான் 15 சொல்லிட்டானோன்னு நினைச்சேன். ஓகே அப்ப நான் கரெக்டாக தான் சொல்லிட்டான் இருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். பாருங்க, ஒரு பகடையின் இருவேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. மூணு வேறு நிலை தரப்பட்டுள்ளன. இருவேறு இல்லை 3 வேறு நிலை. 2 பொசிஷன்ஸ் ஆஃப் டை ஆர் கிவன். ஆக்சுவலாக 3 பொசிஷன் ஆஃப் டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 பொசிஷனில் 6க்கு எதிர்ப்புறம் என்ன வரும்? ஒரு டையில் 6 நம்பர் இருக்கும். 1 2 3 இரமா 1 2 3 5 வரும். அதில் என்ன வரும்? 6க்கு அப்புறம் 6க்கு எதிர்த்தாப்புல என்ன வரும்னு கேக்குறாங்க. 3 சார். 3 சார். 1 சார். 3 சார். 3 தான் சார். 5. இரமா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இருப்பா கொஞ்சம் ஒரு அமைதியா இருங்க. அமைதியா திங்க் பண்றேன். சரி 6 2 இப்போ 6 2 4 ஆச்சு. அப்போ இன்னும் என்ன நம்பர் இருக்குது? 1 3 தான் இருக்குது. 1 3 5 இருக்குது. 1 3 5 இருக்குது. 2 2க்கு பக்கத்தில் 6 இருக்கணும். 2 சார். 2 வராதம்மா. 6க்கு எதிர்த்தாப்புல 2 வராது. 6க்கு எதிர்த்தாப்புல 2 வராது. ஓகே அப்போ 5 சார். இருமா சார் 3 தான் சார். எப்படி 3 எனக்கு சொல்ல எனக்கு மறந்து போச்சே. எப்படி பண்றதுன்னு தெரியலையே. நாலுக்கு ஏத்தாப்புல 3 4 வர. இருங்க நான் கொஞ்சம் ஒரு எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுமா. நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார் 5 சார். இப்போ வந்து y z எடுத்துக்கோங்க சார். சரி. அதுல 3 2 5 இருக்கு. அந்த நம்பர் எழுதிக்கோங்க. சரி எழுதிட்டேன். அப்புறம் 3 1 4. இப்போ எங்க நம்பர் கிளாஸ் முடியும்? யாரோ ஒருத்தர் பேசுங்கப்பா. அவரே பேசுறாரு. ஏன் மத்தவங்க பேசுறீங்க? யாரு ஒருத்தர் மட்டும் பேசுங்க. இப்போ யாரு பேசுறது? கபிலனா? ஆமா சார். கபிலன் மட்டும் பேசு. மத்தவங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுங்க கபிலன். 3 2 5 போடுவீங்களா சார்? போட்டேன். இப்போ இந்த ரெண்டுத்துல 3 3 தான் சார் காமனா இருக்கு. ஆமா.
ஆனா 3ல இருந்து ரைட் சைடு எடுத்துக்கணும் சார். சரி எடுத்துட்டேன். 325 341 சார். 325 இப்ப 341 எடுத்துட்டேன். இப்ப இதுல விட்டு போயிருக்கிற நம்பர் எதுன்னு பாருங்க சார். 1 2 3 4 5 6 இதுல விட்டு போயிருக்கிற நம்பர் எதுன்னு பாருங்க. 6 325 341ல விட்டு போன நம்பர் வந்து 6. அப்ப 6க்கு எதிர்க்க என்ன நம்பர் சார் இருக்கு? 3 தானே. ஓ அப்படிதான் கண்டுபிடிக்கணுமா? கரெக்ட். அப்படிதான் சார் அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதே இன்னொன்று பார்க்கலாம். 642 இருக்குது. 642 இல்லை அப்புறம் வந்து 431 இருக்கு. அப்போ இந்த 4க்கு விட்டு போன நம்பர் வந்து 5. அப்போ 4க்கு ஏத்தாப்புல 5 இருக்குமா? ஆமா சார், கரெக்ட் சார். ஓகே, அப்படிதான் கண்டுபிடிக்கணும். வெரி குட், தேங்க்யூ கபிலன். எனக்கு மறந்து போச்சு, இப்போ தான் ஞாபகம் வருது. நல்லா பாரு, ஆசிரியர்கள்லாம் மறக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, வெரி குட். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சார் கொஸ்டின் பேப்பர் தெரியல சார். ஐயோ, என்னையா பண்ண முடியும்? கொஸ்டின் பேப்பர் தெரியலன்னா உன்னோட மொபைலில் ஏதோ ப்ராப்ளம். தெரியுது சார். தெரியலங்கிற தெரியுதுங்கிற என்னையா ஆள் சொல்கிற? இங்கே பாரு, அவர் கபிலன் என்ன சொல்கிறாருன்னா 3 2 YZ எடுத்துக்கலாம் முதல்ல. இல்லை சாரி, இது எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறோம், 6 6 4 சரி 3 2 5 YZ எடுத்துட்டோம்னா 3 2 5ன்னு எழுதிட்டேன். வெரி குட். அப்புறம் 3 4 1ன்னு எழுதியாச்சு. இப்போ 2லேயும் 3 காமன். அந்த 3 காமனுக்கு எதிராக உள்ள நம்பர் வந்து இந்த 3 2 5 3 4 1ல் எந்த நம்பர் வரல? 6 தான் வரல. அதான் 6க்கு எதிர்த்தாப்புல 3 இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். 3 என்பது ஆன்சர். அதான் சொல்கிறீங்க? எஸ் சார். ஓகே, வெரி குட் கபிலன், வாழ்த்துக்கள். இப்போ இப்படி அடுத்தது பார்க்கலாம். 6 4 2ன்னு எடுத்துக்கிறேன். 6 4 2. அப்புறம் மூணாவது XZ எடுத்துக்கிறேன். அப்போ 4 3 1. காமன் வந்து 4. இதை வராத நம்பர் 5. 4க்கு எதிர்த்தாப்புல உள்ள நம்பர் 5ஆ? 4க்கு எதிர்த்தாப்புல இருக்கிற நம்பர் 5ஆன்னு கேட்குறேன். கபிலன் தான் கேட்குறேன். கரெக்ட் சார். கரெக்ட். ஓகே, வெரி குட், தேங்க்யூ கபிலன். நானே மறந்துட்டேன், இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க எனக்கு. ஓகே, எக்ஸ் என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண் எது? பாருங்க, எக்ஸ் என்ற நிலையில் முதல் நிலை அடிப்பக்கத்தில் 4க்கு ஏத்தாப்புல என்ன இருக்குன்னு கேட்குறேன். 4க்கு ஏத்தாப்புல என்ன இருக்குன்னு இப்போ தான் சொன்னோம். என்ன இருக்கும்? எக்ஸ் என்ற நிலையில் எக்ஸ் என்ற 5. வெரி குட். 4க்கு ஏத்தாப்புல 5 தான் இருக்கும். அதுதான் 4வது ஆப்ஷன் 5. அதுதான் ஆன்சர். அடுத்தது. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது கொஞ்சம் குட்டி பண்ணிக்கிறேன். இதை பெருசு பண்ணலாமா? பெருசு பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஆனால் இதாகும். வேண்டாம், குட்டி பண்ணாதான் தெரியும். சரி, இந்த கேள்விகள். ரவி என்பவர் ராகுலின் மகன். இதெல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதினாதான் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ரவி என்பவர் ராகுலின் மகன். ராணி என்பவர் ராகுலின் சகோதரி. மேலும் அவருக்கு ராம் என்ற மகனும். இதாம இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோமா? பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்தோமான்னு கேட்குறேன். பார்த்தோமான்னு கேட்குறேன். இல்ல சார், இந்த கிளாஸ்ல பார்க்கல சார். அப்ப மேடம் அதை பார்த்துட்டு இந்த கேள்விக்கு வரலாம். அதை எடுக்கிறேன் பாருங்க. இன்னும் டைம் இருக்கா? இருக்கு டைம் இருக்கு. அது பார்த்துட்டு வரேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு அதை எடுக்கிறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு. பேசாதீங்க குழந்தைகளா, கொஞ்சம் பேசாதீங்க கண்ணா, அமைதியாக இருங்கள். பாரு, உங்க மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா. மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா எல்லாருமே. மாரி கல்பனா, உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. மாரி கல்பனா மேடம், அது அவங்க நீக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அவங்கள யாரு இது பண்றாங்க, அவங்க நீக்கினா முடிஞ்சு போச்சு. மாரியா? ஆமா, மாரி கல்பனாவை நீக்கிடலாம். அவ்வளோதான், நீக்கிட்டேன். அப்போ இப்போ அமைதியாகிடுவார். ஓகே, எங்கே வர மாட்டேங்குது.
சே வந்து விட்டது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்துடுச்சு. பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து விட்டது. தெரியுதா? ஒரு பச்சை கலர்ல ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே, இங்க நல்லா பாருங்க. எல்லாரும் நல்லா பாருங்க. இது இங்கிலீஷ்ல இருக்கு, கவலை இல்லை. தமிழ்காரங்களும் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரத்த சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம். ரத்த சம்பந்தத்தில் முதல்ல லெவல் 3 பாருங்க. லெவல் 3 பாருங்க என்ன இருக்குன்னு. லெவல் 3ல செல்ஃப் அப்படின்னா நான், நீங்கள் யாருன்னா நானும் என்னோட பிரதரும் ஒரே இது சேர்ந்தவங்களா, ஒரே ஜெனரேஷன் சேர்ந்தவங்களா, ஒரே தலைமுறையா நானும் என் பிரதரும்? எஸ் சார். ஆமா. அப்புறம் நானும் எங்க சிஸ்டர் ஒரே தலைமுறையா? எஸ் சார். நானும் எங்க ஒய்ஃப் ஒரே தலைமுறையா? ஆம்பளையா இருந்தா நானும் எங்க ஒய்ஃபும் ஒரே தலைமுறையா? ஒரே தலைமுறைதான். நானும் ஒய்ஃப் ஒரே தலைமுறை தானம்மா. தலைமுறைன்னா ஒரே ஒரு ஏஜ் குரூப், அந்த மாதிரி ஜெனரேஷன் இங்கிலீஷ்ல. எஸ். அதே மாதிரி பொண்ணா இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களும் ஒரே தலைமுறை தான். அப்புறம் பொண்ணா இருந்தா பிரதர் இன்லா, அவங்க அக்காவோட புருஷன் அவங்களும் அதே தலைமுறை தான். சிஸ்டர் இன்லா, தம்பியோ அண்ணனோட ஒய்ஃபு அவங்களும் ஒரே தலைமுறை தான். அப்புறம் சித்தப்பா பெரியப்பாவோட பசங்க இல்லை மாமா அத்தையோட பசங்க அவங்களுக்கு கசின்னு பெயர், அவங்களுக்கு இங்கிலீஷில் கசின் என்ற பெயர், அதுவும் ஒரே தலைமுறை தான். சிப்ளிங்கன்னா கூட பிறந்தவங்கன்னு பேர். கூட பிறந்தவங்க ஒரே தலைமுறை தான், பிரதரோ சிஸ்டரோ ஒரே தலைமுறை தான். ஸ்பௌஸ்ன்னா ஆம்பளையாக இருந்தால் ஸ்பௌஸ்ன்னா ஒய்ஃபு, பொம்பளையாக இருந்தால் ஸ்பௌஸ்ன்னா ஹஸ்பண்டு, அவரும் ஒரே தலைமுறை. இவங்க எல்லாம் ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்கள். யார்? செல்ஃப் நான், பிரதர், சிஸ்டர், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, கசின், சிப்ளிங், ஸ்பௌஸ். ஓகே, நமக்கு ஒரு தலைமுறை முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னு பாருங்க. லெவல் 2 பாருங்க. லெவல் 2ல அப்பா வந்து நமக்கு ஒரு தலைமுறை முன்னாடி இருக்கிறவரா? ஆமாம். அம்மா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க. ஃபாதர் இல்லான்னா மாமனார், அவரு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறாங்க. மதர் இல்லான்னா மாமியார், அது. அப்புறம் அங்கிள்னா மாமா, ஆண்டி என்ன மாமி, அத்தை. மாமி அத்தை எல்லாம் ஒன்று தான். இங்கிலீஷில் அங்கிள்னா சித்தப்பா பெரியப்பா, அத்தை மாமா எல்லாம் ஒன்று தான். அதெல்லாமே அங்கிள் தான். அது இவங்க எல்லாம் நமக்கு ஒரு தலைமுறை முன்னாடி. நமக்கு ஒரு தலைமுறை 2 தலைமுறை முன்னாடி யார்? நம்ம தாத்தா, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்ட். இவங்க எல்லாருமே நமக்கு 2 தலைமுறை முன்னாடி. நமக்கு 3 தலைமுறை முன்னாடி யார்? கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மாம். அதெல்லாம் கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, கொள்ளு மாமா, கொள்ளு அத்தை. இவங்கெல்லாம் நமக்கு 3 தலைமுறை முன்னாடி. கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிராண்ட் அங்கிள், கிரேட் கிராண்ட் ஆண்ட். அடுத்து இப்போ லெவல் 4க்கு வாங்க. நமக்கு ஒரு தலைமுறை பின்னாடி யார்? என்னோட பையன் சன், என்னுடைய மகள் டாட்டர், என்னுடைய சன் இல்லா என்னுடைய மருமகன், என்னுடைய டாட்டர் இல்லா என்னுடைய மருமகள், என்னுடைய தம்பியோ அண்ணனோட பையன் பேர் நெஃப்யூன்னு பேர் ஆங்கிலத்தில். நெஃப்யூ. எங்கள் தம்பியோ அண்ணனோ அல்லது தங்கச்சியோ அக்காவோடைய பொண்ணு பேர் நீஸ். அவங்க பையனாக இருந்தால் நெஃப்யூ, பொண்ணாக இருந்தால் நீஸ். இவங்க எல்லாம் எனக்கு ஒரு தலைமுறை கீழே. அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை கீழே இருக்கிறவங்க யாருன்னா கிராண்ட்சன், பேரன், கிராண்ட் டாட்டர் பேத்தி, கிராண்ட் சன் இன்லா பேரனோட ஒய்ஃபு, கிராண்ட் டாட்டர் இன்லா கிராண்ட் சன் இன்லான பேத்தியோடைய ஹஸ்பண்டு, கிராண்ட் டாட்டர்லான பேரனோட ஒய்ஃபு, கிராண்ட் நெஃப்யூ அதாவது உங்கள் தம்பியோடைய பேரன், அப்புறம் தம்பியோ தங்கச்சியோடைய பேத்தி, அதெல்லாம் கிராண்ட் நீஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்பா லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம லெவல் 3ல் இருந்தால் நம்ம அப்பா லெவல் 2, நம்ம தாத்தா லெவல் 1, நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா லெவல் 0, நமக்கு அடுத்த லெவல் வந்து நம்ம பையன், அதுக்கடுத்த லெவல் நம்முடைய பேரன். இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் அந்த இப்போ நம்ம சில கேள்வி பார்த்தோம்னா அது கரெக்டாக போட்டுடலாம். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ கபிலன் இருக்கீங்களா? கபிலன் இருக்காரான்னு கேட்டேன். எஸ் சார். படிங்க கண்ணா. கபிலன் பிளட் ரிலேஷன்ஷிப் அங்கே மேலேருந்து கீழே முடிய படிங்க பார்க்கலாம். கிராண்ட் great grandfather, great grandmother, great grand uncle, great grand aunt. Level 1, grandfather, grandmother, grand uncle,
grand aunt. Level 2, father, mother, father-in-law, mother-in-law, uncle, aunt. Level 3, self, brother, sister, wife, husband, brother-in-law, sister-in-law, cousin, sibling, spouse. Level 4, son, daughter, son-in-law, daughter-in-law, nephew, niece. நீஸ். Level 5. அதுக்கு பேர் நீஸ். நீஸ். நைஸ் அல்ல, நீஸ். Okay, sir. Level 5. Grand 5. Level 5. Grandson, granddaughter, grandson-in-law, granddaughter-in-law, grandniece, கிராண்ட் நெஃப்யூ. grandnephew, grandniece. பரவாயில்ல. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த கேள்விக்கு போவோம். நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா, அந்த கேள்வி போயிட்டோமா? ஹலோ, போயிட்டோமா? Yes, sir. இப்போ நான் படிக்கிறேன். ரவி இஸ் சன் ஆஃப் ராகுல். இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? இந்த இன்னொரு ஸ்க்ரீன், அந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, sir. ரவி இஸ் சன் ஆஃப் ராகுல். ரவி சன் ஆஃப் ராகுல்னா இப்போ ராகுல் வந்து ஒரு ஜெனரேஷன் மேல இருப்பாரா? Yes, sir. அதுக்கு ரவிங்கிறவர் கீழே இருப்பார், ராகுல் வந்து மேலே இருப்பார். ஓகே. ராணி ராகுல் சிஸ்டர். அப்போ ராணியும் ராகுலும் ஒரே தலைமுறை. ராகுலோட சிஸ்டர்னா அவங்க ஒரே தலைமுறை, ஆனால் ரவி விட மேலே ஒரு தலைமுறை மேலே சிஸ்டர். தெரியலையா? என்னம்மா இந்த ஸ்க்ரீன் தெரிலன்ட்டே இருக்கிறீங்க நீங்கள்? இருங்க பார்க்குறேன். ஏன் தெரிலன்னு பாருங்க, மறுபடியும் நான் இது பண்ணுறேன். ஏன் தெரிய மாட்டேங்குது? இல்லை நீங்கள் ஏதாவது கை தொட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். Yes, sir. அவங்களுக்கு தான் சார் ஏதோ ப்ராப்ளம். ஆமாம், அது சம்டைம்ஸ் அவங்க தொட்டுருவாங்க ஏதோ ஒன்று. அதனால பாருங்க, இப்போ தெரியுதா? ஓகே. இப்போ தெரிஞ்சாலும் தெரியாட்டி தெரியறவங்க எல்லாம் பாருங்க. ரவி வந்து இருங்க, நான் இது போடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு ஒரு இது எடுத்துக்கலாம். 3 ஸ்க்ரீன் எடுக்க வேண்டியிருக்கு இவங்களுக்காக. பாருங்கள், ஒரு புது ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன் நான். இப்போ ரவி வந்து ராகுலோட ரவி. அப்போ ராகுல் அதுக்கு மேலே இருப்பார், ராகுல். கரெக்டா? அடுத்தது பாருங்கள், அதுக்கான கேள்வி படிக்கலாம். ரவி இஸ் சன் ஆஃப் ராகுல். ராணி இஸ் ராகுல் சிஸ்டர். ராணி இஸ் ராகுல் சிஸ்டர். அப்போ ராணி எங்கே இருப்பாங்கன்னா ராகுலோட அதே லெவலில் இருப்பாங்க, அதே தலைமுறை. ராணி இங்கே இருக்காங்க. ராணி யார்? ரவியோட மாமி, அதாவது அத்தை. ஓகே. அடுத்தது ராணி ராகுல் சிஸ்டர். ஆஸ் அ சன் ராம். அப்போ ராம் எங்கே இருப்பார்? ராம் வந்து இந்த ரவியோட ஜென்ரேஷன் தான் அவர். ராணியோட பையன் அப்போ ரவியோட ஜென்ரேஷன் தான் இருப்பார். கரெக்டா? அடுத்தது ராம் அண்ட் சிஸ்டர் as a son ராம் அண்ட் டாட்டர் கீதா. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ராம் என்கின்ற பையன், கீதா என்கிற பொண்ணு. யாருக்கு? ராணிக்கு. அப்போ ராகுலும் ராணியும் ஒரு தலைமுறை நேராக போட்டேன். ரவி ராம் கீதா இன்னொரு தலைமுறை அவங்களுக்கு நேராக போட்டேன். அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்க பார்க்கலாம். ராஜா இஸ் த மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் ராம். ராஜா இஸ் அ மெட்டர்னல், அதாவது அம்மாவோட பிறந்தவங்க ராஜா. யார்? ராமுக்கு. பார்க்கலாம். இப்போ ராம் இங்கே இருக்காரு, அவங்க அம்மா ராணி. ராஜாங்கிறவர் ராணியோட பிறந்தவர். அப்புறம் அவர் அதே இதில் தான் இருப்பார், அதே தலைமுறை இருப்பார். ராஜா இருமா, பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுறீங்க, பேசக்கூடாது. ஸோ மறுபடியும் நம்ம கேள்வி படிக்கலாம். அப்புறம் ரவி இஸ் சன் ஆஃப் ராகுல். கரெக்டாக போட்டிருக்கோமா? ஆமாம், ரவி வந்து சன் ஆஃப் ராகுல். ராகுல் மேலே, ரவி கீழே. வெரி குட். அடுத்து என்ன போட்டிருக்கோம்? ராணி ராகுல் சிஸ்டர். அது கரெக்டாக போட்டோமா? ராகுல் சிஸ்டர் ராகுலோட ஒரே சன் இதில் இருக்காங்க. ராணி ராகுல் சிஸ்டர். ஓகே. அடுத்து என்ன? அடுத்து வந்து ராகுல் சிஸ்டர் ஆஸ் எ சன் ராம் அண்ட் டாட்டர். ராணிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ராமுங்கிற பையன், கீதாங்கிற பொண்ணு. வெரி குட். அதுக்கப்புறம் என்ன வருது? ராமுக்கு ராஜா என்கின்ற மேட்டர்னல் அங்கிள் என்ன அர்த்தம்னா அம்மாவோட பிறந்தவங்கன்னு அர்த்தம். மேட்டர்னல் அங்கிள் ராஜா இருக்கார். அப்படின்னா ராணியும் ராஜாவும் அக்கா தம்பி மாதிரி அப்படி. அப்போ ராகுல் ராணி ராஜா 3 பேரும் ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்தவங்கன்னு அர்த்தம். இப்போ கேள்வி பார்ப்போம். கேள்வி என்ன? ஹவ் இஸ் ரவி ரிலேட்டட் டு ராம்?
How is Ravi related to Ram? ரவி வந்து ராமுக்கு என்ன ஆகணும்? அங்கிள். அங்கிளா? கசின். ஒரே லெவல்ல இருக்கிறாங்க. அங்கிள் வர முடியாது. ரவியும் ராமும் ஒரே தலைமுறை. அப்ப கசின் தான். ஏன்னா ரவி என்பவர் ராமோட மாமா பையன். மாமா பையன் கசின். வெரி குட். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு கேள்வி தானா? இருங்க, இன்னொரு கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். அதான் 2 கேள்வி. ஹவ் இஸ் கீதா ரிலேட்டட் டு ராஜா? கீதாவுக்கும் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா? கீதா என்ன? ராஜா யாரு கீதாவுக்கு? அங்கிள். அங்கிள். ராஜாவுக்கு கீதா யாரு? அங்கிள் சார். இல்ல, ராஜாவுக்கு கீதா. அங்கிள். இல்லம்மா, கீதாவுக்கு தான் ராஜா அங்கிள். ராஜாவுக்கு கீதா யாரு? மாமா. சார் டாக்டர் சார். நீஸ். ராஜாவுக்கு கீதா வந்து தங்கச்சியோடைய அக்காவோட பொண்ணு. அக்காவோட பொண்ணு தங்கச்சியோட பொண்ணுக்கு பேர் என்ன? நீஸ். நீஸ். அடுத்தது வாட் இஸ் ரிலேஷன்? ராஜாவுக்கு ராகுலுக்கு என்ன சம்பந்தம்? ராஜாவும் ராகுலுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாங்க. ராஜா ராகுல் பிரதர். அவ்வளவுதான். கரெக்ட், பிரதர். இவ்வளவுதான். இது வந்து நீங்க இந்த மாதிரி கரெக்டா எழுதினாதான் இது கரெக்டா போட முடியும். புரிஞ்சுதா? இது கரெக்டா எழுதலன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா எழுதாம வேற மேலே கீழே எங்கேயாவது எழுதி விட்டீங்க, இல்லை மனசில் போட ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. முட்டை தான் வாங்குவீங்க. அந்த முட்டை வாங்காமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இதை எழுதணும். எந்த ஒரு ஜென்ரேஷனில் இருக்காருங்கிறது கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா டக்கு 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 நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? புரியுதா குழந்தைகளா? புரியுதா? இப்ப மறுபடியும் அது இதுக்கு போறேன். ஒரு முறை நானே படிக்கிறேன். பிளட் ரிலேஷன்ஷிப். இதுக்கு பேரு பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீன் பேரு. இது பிளட் ரிலேஷன்ஷிப் மரம் என்ற பெயர். முதல்ல நம்ம லெவல் 3ல இருந்து ஆரம்பிப்போம். லெவல் 3ல செல்ஃப், நான், பிரதர், சிஸ்டர், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, கசின், சிப்ளிங், ஸ்பவுஸ், இது எல்லாமே ஒரே ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க. அதுக்கடுத்து ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க ஃபாதர், மதர், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, அங்கிள், ஆண்ட். அதுக்கு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்ட். அதுக்கு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிராண்ட் அங்கிள், கிரேட் கிராண்ட் ஆண்ட். ஒரு லெவலுக்கு லெவல் 3ல் நான் இருக்கேன். எனக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவர் சன், டாட்டர், சன் இன்லா, டாட்டர் இன்லா, நெஃப்யூ, நீஸ். லெவல் 5ல் இருக்கிறவங்க, அதாவது அதுக்கடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன் இன்லா, கிராண்ட் டாட்டர் இன்லா, கிராண்ட் நெஃப்யூ, கிராண்ட் நீஸ். இதே தமிழில் சொல்கிற பாருங்க. செல்ஃபுக்கு நான், பிரதர்னா அண்ணனோ தம்பியோ, சிஸ்டர்னா அண்ணன் அக்காவோ தங்கச்சியோ, ஒய்ஃப்னா மனைவி, ஹஸ்பண்ட்னா கணவர், பிரதர் இன்லான்னா அக்காவோட புருஷன், இல்லை அண்ணனோட அக்காவோட புருஷன், அக்காவோ தங்கச்சியோட புருஷன், சிஸ்டர்னா தம்பியோ அண்ணனோட ஒய்ஃபு, கசின்னா மாமா அல்லது சித்தா. தமிழில் கசின்னு ஒரே வேர்டு இல்லை. மாமா, சித்தப்பா, பெரியப்பாவோட பையனோ பொண்ணோ ரெண்டுக்குமே கசின்னு சொல்லலாம். சிப்ளிங்கன்னா கூட பிறந்தவர்கள், உடன்பிறப்புன்னு அர்த்தம் தமிழில். ஸ்பவுஸ்னா ஒய்ஃபு, ஆம்பளைக்கு ஸ்பவுஸ்ன்னா ஒய்ஃபு, பொம்பளைக்கு கேர்ள்ஸுக்கு ஹஸ்பண்டு. அடுத்து ஒரு லெவலுக்கு முன்னாடி இருக்கிறவர் யாருன்னா அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், மாமா, அத்தை. ஓகே. அதுக்கு மேலே இருக்கிறவர் தாத்தா, பாட்டி, கிராண்ட் அங்கிள், அதாவது அங்கிளோட அப்பா, அங்கிளோட அம்மா, அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவர் கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, அங்கிளோடைய தாத்தா, ஆண்டியோட அங்கிளோட பாட்டி. நமக்கு கீழே இருக்கிறவர் பையன், நம்மளுடைய அதாவது அந்த மாதிரி. நமக்கு கீழே இருக்கிறவர் நம்மளுடைய பையன், நம்மளுடைய பொண்ணு, நம்மளுடைய மருமகன், மருமகள், அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோட பையன் நெஃப்யூ, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோட பொண்ணு பேர் நீஸ். அது ஆக்சுவலாக தமிழில் ஏதோ இருக்குது. பட் ஆனால் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தம்பி தங்கச்சின்னு தான் கொடுப்பாங்க. தப்பு, அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிராண்ட் சனுக்கு பேரன், பேத்தி, பேரனோட ஒய்ஃபு, பேத்தியோடைய கணவர், அப்புறம் தம்பியோ அண்ணனோடைய பேரன், தம்பியோ அண்ணனோ அக்காவோட பேத்தி. இதெல்லாம் கிராண்ட் நெஃப்யூ அண்ட் கிராண்ட் நீஸ். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், இது பார்த்து அடிக்கடி பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எது வந்தாலும் இதை மாதிரி எழுதி தான் போடணும். பாரு, இங்கே எழுதினோம் இல்லையா, இதை மாதிரி எழுதி தான் போடணும். இதை மாதிரி எழுதாமல் போட்டிங்கன்னா தப்பு பண்ணிவிடுவீங்க. அதனால் யூ ஹவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இன்று இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை கிளாஸ் கிடையாது, அதனால இன்றைக்கி வச்சுருக்கோம். மீண்டும் வெள்ளிக்கிழமை வைக்கலாமான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நான்